DC, DC, presence of DC, sir. Presence of DC, yeah. So once if you take average of this waveform, average value will be, some value will be there. Okay, average is not 0 because you can see here, okay, that this is A and this is 0. So based on the bit pattern, you will get definitely some average value. Again, you have to use extra transmit power. அதாவது அந்த ஆவரேஜ் வேல்யூ, ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஆவரேஜ் வேல்யூல டிசியில் எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது ஜென்ரலா. ஓகே, இப்போ டிசியில் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாத போது அதை சென்ட் பண்ணணும், அந்த வேவ் ஃபார்மை சென்ட் பண்ணீங்கன்னா அந்த டிசி சென்ட் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் தான் வேஸ்ட் ஆகும். அதுக்கு என்ன வேஸ்ட் ஆகும்? எக்ஸ்ட்ரா பவர் இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும் டிசியை சென்ட் பண்றதுக்கு மட்டுமே. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிசி காம்பனண்ட்டை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு டிசி காம்பனண்ட்டை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். எனிவே இந்த கேஸ்ல டிசி காம்பனண்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 1 zeros மாத்தி மாத்தி வருது, எப்படி வந்தாலும் 1 பேட்டர்ன் இருக்கு. அதனால கண்டிப்பா என்ன இருக்கும்? டிசி காம்பனண்ட் இருக்கும். ஓகே சார், திஸ் இஸ் எனஃப். தென் we can go to next one sir. Next one. Okay. நான் return to 0. return to 0 சார். அடுத்தது return to 0. சார் NRZ 3 டைப் இருக்குது சார். Okay, this is enough sir. Simple idea is enough. Our main aim is to discuss about synchronization and DC levels. There will be many type. இப்போ எத்தனை டைப் இருந்தாலும் எல்லாரும் போய் பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது தெரியட்டும் உங்களுக்கு. எல்லாரும் பார்க்க சொன்ன எல்லாரும் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. ஓகே, ஸோ இதுவே போதும் இப்போதைக்கு. அடுத்தது ரிட்டர்ன் டு 0 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரிட்டர்ன் டு 0. I will erase these things. erase பண்றேன் சார். எஸ், போடுங்க சார். முடிஞ்சிச்சு சார். இது வந்து ரிட்டர்ன் டு 0வா சார்? ஆமா சார். வாட் இஸ் த மீனிங்? என்ன இதுல என்ன டிஃபரன்ஸ் அதுக்கு இதுக்கும்? சார் இதுல வந்து TB/2 டியூரேஷன் வந்து பிட் டியூரேஷன் வந்து டோட்டல் டியூரேஷன் வந்து TB சார். TB/2ல வந்து நம்ம அந்த வேவ் ஃபார்ம் வந்து 0 கிட்ட வந்துருது. அதனால ரிட்டர்ன் ஆகுது 0. ஆமா, ரிட்டர்ன் டு 0 சார். அதனால இது வந்து return to 0. Okay, here also again synchronization problem will be there. Continuous ones and zeros இருந்தா again DC component, DC point of yes sir, 0 க்கு மட்டும் தான் சார் synchronization problem வரும். 1 இருந்துச்சுனா continuous 1 இருந்துச்சுனா change in level இருக்கும். yeah definitely change in levels இருக்கும். ஏன்னா நீங்க half duration தரீங்க, half duration தரல. அதனால zeros-க்கு வந்து synchronization problem இருக்கும், 1க்கு வந்து இருக்காது. அது ஒரு அட்வான்டேஜ். 1க்கு இருக்காது சார். ஓகே. ப்ரீவியஸா நம்ம ரெண்டுத்துலயுமே ப்ராப்ளம் இருந்தது. அங்க இங்க வந்து 0ல தான் சிங்க்ரோனைசேஷன் ப்ராப்ளம் வரும். கண்டினியூஸா 0 வந்துச்சுன்னா, கண்டினியூஸ் 1 வந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஓகே, எனிவே தட் இஸ் குட். The next one sir, what about that DC component? I mean 0 இருந்துச்சுனா லெவல் கண்டினியூஸ் 0 இருந்துச்சுனா 0ல போகும் சார். ஆமா. 1 இருந்துச்சுனா அந்த DC லெவல் இருக்காது சார். எப்படி டிசி லெவல் இருக்குமே சார்? ஏன்னா எனிவே நீங்க பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தானே இதுல யூஸ் பண்றீங்க. அப்ப டிசி லெவல் கண்டிப்பா இருக்கும் தானே? நீங்க 1 மட்டுமே இருக்குதுன்னே கூட வச்சுங்க சார். 1 மட்டுமே இருந்தா கூட டிசி இருக்குல்ல, டிசி இருக்கும் இங்கேயும். பட் ஆனா ப்ரீவியஸ் கேஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸா நீங்க ப்ரீவியஸா நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணீங்க, அதனால டிசி கொஞ்சம் அங்க அதிகமா இருந்திருக்கும். அந்த கேஸை கம்பேர் பண்ணும்போது இதுல டிசி வேல்யூ வந்து ஆஃபா ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ஆஃப் டியூரேஷனுக்கு மட்டும் தானே நீங்க மென்ஷன் பண்றீங்க, அதனால வந்து ஆஃபா வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இங்கேயும் டிசி இருக்கும், பட் டிசி வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் திங் சார், நெக்ஸ்ட் ஒன் மான்செஸ்டர் கோடிங்க. நெக்ஸ்ட் ஒன் AMI இருக்கு, மான்செஸ்டர் கோடிங் இருக்கு. ஓகே, AMI அண்ட் மான்செஸ்டர் கோடிங். ஓகே, ஃபர்ஸ்ட் மான்செஸ்டர் வில் எக்ஸ்பிளைன். மான்செஸ்டர் மற்றவங்களாம் நோட் பண்ணுங்க, கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க நாளைக்காவது. மான்செஸ்டர் கோடிங். ஓகே, சேம் 101. ஓகே, ஸோ இது எப்படி சார் வரும் மான்செஸ்டர் கோடிங்? 1னா ஹை டு லோ சார். 0னா போட்டுங்களா அப்படியே டயகிராம்ல? ஓகே, 0னா லோ டு ஹை சார். ஓகே, சொல்லிட்டு போடுங்க. லோ டு ஹை அப்படியே போடுங்க பாப்போம். 1னா வந்து ஹை டு லோ. 0னா லோ டு ஹை. ஓகே, லோ டு ஹை. 1னா ஹைக்கு எப்படி சார்?
Okay, sir. Okay, based on your concept, I will try to draw the diagram. One na high to low, zero na low to high. Okay, நான் அந்த பேஸ் பண்ணி வரையறேன். Okay, one na வந்து என்ன சொன்னீங்க? High to low, அதாவது high to low. Okay, இதுதான் வந்து 1. அடுத்தது நான் 0 மென்ஷன் பண்றதுக்காக வேற கலர் எடுத்துக்கிறேன். 0 னா என்ன சார் சொன்னீங்க? லோ டு ஹைங்களா? லோ டு ஹை சார். லோ டு ஹை. அப்போ லோனா இங்க இருந்து இப்படி வரும். லோ டு இதானே சொல்றீங்க? லோ டு ஹை. இது போல டயகிராம். ஓகே, அடுத்தது என்ன சார் சொல்றீங்க? அடுத்தது 1 னா வந்து ஹை டு லோ. இப்போ இதுல இருந்து எப்படி சார் ஹை போறது? மேல இருந்து போயிடணுமா? அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டுங்க சார். ஓகே, அப்படியே போட்டு இப்படி வந்துடணும். ஓகே 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 ஓகே. I think for last one also we can use different color. இருங்க சார் நான் போடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. Last one we can use differentiate, we can use different color. Say sorry, wait a bit. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் போட்டுறேன். இப்படிதானே சார்? ஆமா சார். 1 means high to low, 0 means low to high. ஓகே, அந்த பேட்டர்ன் அப்படியே எடுத்து நம்ம போட்டணும். அந்த Z மாதிரி Z வந்து அப்படியே இன்வெர்ட் பண்ணிக்கிறோம் with respect to y axis. ஓகே ஓகே. இப்போ what is the advantage sir Manchester coding? Sir, what is the advantage of this method? DC லெவல் சுத்தமா இருக்காது சார். DC லெவல் கம்ப்ளீட்டா இருக்காதுன்னு சொல்றீங்க. ஓகே, தென் எப்படி சார் DC லெவல் சுத்தமா இருக்காது? ஜஸ்ட் ஆப்போசிட் வேவ் ஃபார்ம் யூஸ் பண்றதுனாலயா? இல்ல சார், இப்ப கண்டினியூஸ் 1 கொடுங்க இல்ல கண்டினியூஸ் 0 கொடுங்க. சேஞ்ச் இன் லெவல் மிடில் லெவல்ல சேஞ்ச் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் 1 கொடுத்தாலும், அதாவது கண்டினியூஸ் 1 கொடுத்தாலும் சரி, கண்டினியூஸ் 0 கொடுத்தாலும், ஏன்னா நம்ம ஒரு ஒன்னுக்கே பாசிட்டிவ் யூஸ் பண்றோம், நெகட்டிவ் யூஸ் பண்றோம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா 1 இருந்தாலுமே அது பாசிட்டிவ் யூஸ் பண்றோம், நெகட்டிவ் யூஸ் பண்றோம். அதனால வந்து அதாவது பாசிட்டிவ் ஏரியா, இது நெகட்டிவ் ஏரியா. அதாவது 0 இருந்தாலும் அதே போல தான் யூஸ் பண்றோம், பாசிட்டிவ் ஏரியா நெகட்டிவ் ஏரியா. சோ கண்டினியூஸா 1 வந்தாலும் பிரச்சனை இல்ல, கண்டினியூஸா 0 வந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆவரேஜ் வேல்யூ வந்து மோஸ்ட்லி இருக்காது. ஆவரேஜ், அதான் சார் கான்செப்ட். ஆமா சார். யா, தட் இஸ் த கான்செப்ட். ஏன்னா 1 and 0 வந்தாலும் கேன்சல் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இங்க வருதோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் வரும். So definitely the average value is 0. Very very important observation. For Manchester coding the DC value is 0. மோஸ்டா எக்ஸாம்ல கேட்பாங்க, ஏன் மான்செஸ்டர் கோடிங் சூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. மெயின் ரீசன் வந்து one main reason is the DC value is 0. DC value, average value is 0. And another advantage sir? Another advantage பாத்தீங்கன்னா error clock இருக்கும் சார், presence of clock. Yes, that synchronization is very very easy because அதாவது 1 இருந்தாலும் நீங்க சேஞ்ச் தரீங்க, 0 இருந்தாலும் சேஞ்ச் தரீங்க. அப்ப கண்டினியூஸா 1 வந்தாலும் சரி, கண்டினியூஸா 0 வந்தாலும் சரி, எந்த பேட்டர்ன் வந்தாலும் அதுல நம்மளுக்கு சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்சை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஆஃப்டர் சேஞ்ச். அதாவது அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன டியூரேஷன், TB/2 டியூரேஷன்ல என்ன ஆகும், கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அது 0 வந்தாலும் சரி, 1 இருந்தாலும் அந்த சேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஏதோ ஒரு சிம்பிளை ரிசீவ் பண்றோம், ஃபார் பர்டிகுலர் டியூரேஷன் அது 1 இருக்கும், ரிமைனிங் டியூரேஷன் போயிடும், 0 போயிடும். அப்ப நம்ம ஈஸியா அந்த டியூரேஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். TB/2 ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், டிபியை வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், டிபியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்மிட்டர்ல வந்து அவங்க பிட் ரேட்டை எப்படிதான் சேஞ்ச் பண்ணாலும் இந்த கோடிங் ஸ்கீம் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ரிசீவர் சைட்ல இருந்து பிட் டியூரேஷன் என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சின்க்ரோனைசேஷன் இஸ் வெரி ஈஸி. கிளாக் வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ். மான்செஸ்டர் கோடிங்ல DC வேல்யூ இஸ் 0 அண்ட் synchronization is very very easy because TB can be identified from the receiver itself. TB can be identified from the receiver itself. This is the important conclusion. Okay sir, shall we go to the next one, next coding scheme? What is that? Bipolar AMI. AMI, let's discuss AMI. Okay, alternate mark inversion. Yes sir, AMI, alternate mark inversion. And yes sir, what is the pattern here? So 1 na plus or minus alternate value of plus or minus A sir. 0 na 0 தான் sir.
0 அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 1 வந்தா பிளஸ் ஏ தரணும், அடுத்த டைம் 1 வந்தா மைனஸ் ஏ. ஜீரோக்கு ஆமா வந்து சார். எப்பவுமே 0 தான். ஆமா சார். Okay, can you draw the diagram? I have a little bit confusion here. I think you can draw the diagram here. 1 means the 2 for half duration only, sir. Half duration because this is the full duration. ஆமா சார். ஆமா சார். RZ மாதிரி. half duration தான் போடணும். ஆமா half duration தான் போடணும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் 1 வந்தா பாசிட்டிவ், செகண்ட் டைம் 1 வந்தா அது வந்து நெகட்டிவ். ஜீரோக்கு வந்து எப்பவுமே 0. What is the okay sir, what is the advantage here? நீங்க முன்ன சொன்னீங்கல்ல சார், ஹார்ட்வேர் இந்த எரர் கண்ட்ரோல் கோடிங் ஹார்ட்வேர் தேவை இல்லாம சிக்னல் இட்செல்ஃப் வி கேன் ஐடென்டிஃபை சார். இப்பனா ஒரு 1 வந்து மிஸ் ஆகுதுன்னு வெச்சுங்க சார். இன் பிட்வீன்ல பாசிட்டிவ் வரும். ஓஹோ ஓகே. அதனால நடுவுல என்ன ஒரு 1 மிஸ் ஆயிருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஓ அந்த எரர் ஐடென்டிஃபை பண்ணலாம்ன்றீங்க. ஓகே ஓகே. ஆமா சார். ஆமா. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டினியூஸ் பிட் பேட்டர்ன் போகும்போது சப்போஸ் இந்த 1 நம்ம 0ன்னு ரிசீவ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அடுத்த 1 என்னன்னு வந்திருக்கும், பாசிட்டிவ்னு வந்திருக்கும். அடுத்தது ஒரு 1 இருந்தா என்னன்னு வந்திருக்கும், பாசிட்டிவ்னு வந்திருக்கும். அப்போ ரிசீவர்ல நம்ம இதை ரிசீவ் பண்ணாம இது ரெண்டு இது மட்டுமே ரிசீவ் பண்றோம்னா ரிசீவர் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 1 இருந்திருக்கு. ஏன்னா கண்டிப்பா வந்து என்னது 1 வருதுனாலே மாத்தி தான் வரும் வேவ் ஃபார்ம். ஏன்னா 0க்கு எப்பவுமே 0, 1க்கு வந்து எப்பவுமே மாத்தி தான் வரும். அப்போ ரிசீவர்ல நம்ம என்ன பண்ணிடலாம், ஏதோ எரர் நடந்திருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். எஸ் சார். தென் another advantage, error can be identified in alternate digital telephones use பண்றாங்க. Okay, no sir, that what I'm asking with respect to that one, that DC level and synchronization, is there any point regarding that? Transparency இருக்குல்ல. For DC level also it will give approximately 0 DC it will give. But we cannot guarantee. Suppose if there are 3 bits, suppose if there are 3 ones, okay, 3 ones, so these two will cancel each other, the average will be 0, but this will give some average. Okay, so the average value will be minimum. It depends on the probability of the bits 0 and 1, at what rate it occurring. Okay, but in case of Manchester, irrespective of the bit pattern, it is always 0. Okay, but now here it is very close to 0, but we cannot guarantee. It all depends on the bit pattern. Okay, that is the understanding. Okay. With respect to synchronization, I think this is not useful in terms of synchronization, I think, because if continuous 0 comes, again we lose the synchronization here. Continuous 0 வந்துச்சுனா synchronization yes continuous 0 வந்துனா நம்ம synchronization பண்ண முடியாது. Yes, synchronization is a little bit difficult as compared to Manchester coding. Okay, yes sir. One more coding you are telling, what is that? Bipolar. We'll go to that. Yes, bipolar. Okay. Bipolar. I think in this we will be using positive value and negative value. This is mostly used for PSK system, I think. Yes sir, you can draw the diagram. அது 2 டைப் இருக்கு சார், NRZ RZ ன்னு. ஓகே, அதுல எது போட போறீங்க? NRZ டிரா பண்றது. போடுங்க. 1 னா பிளஸ் A, 0 னா மைனஸ் A. ஓகே, அப்ப 1 இப்படி வரும் சார். எஸ், ஓகே. 1 னா 0 னா அப்படி. ஓகே, ஆர்டினரி திங். ஓகே, கரெக்ட் தாங்க சார். ஓகே, ஸோ பைபோலார்னா அது பிளஸ் ஏவே இருக்கும் மைனஸ் ஏவே இருக்கும். 1 னா பிளஸ் ஏ, 0 னா மைனஸ் ஏ. Please remember this bipolar technique is used in phase shift keying method, because in phase shift keying we have to have plus and minus value. Okay, plus symbol and minus symbol for BPSK, binary phase shift keying. எக்ஸாம்ல கேட்பாங்க பிபிஎஸ்கேல யூஸ் பண்ற கோடிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வேற ஏதாவது எழுதிட்டு போயிடக்கூடாது. அங்க யூஸ் பண்ற கோடிங் ஸ்கீம் என்னது, பைபோலார் நான் ரிட்டர்ன் டு 0. எக்ஸாம்ல கேட்பாங்க பிஎஸ்கேல என்ன கோடிங் ஸ்கீம் யூஸ் பண்றோம், அகைன் ஏஎஸ்கேல என்ன கோடிங் ஸ்கீம் யூஸ் பண்றோம், இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ பைபோலார் நான் ரிட்டர்ன் டு 0 வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சார், பிஎஸ்கே சிஸ்டம் எழுதிங்க, உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுங்க. பைபோலார் நான் ரிட்டர்ன் டு 0னாலே பிஎஸ்கே பிபிஎஸ்கே சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். Yes sir. What is the advantage, disadvantage here? Again, here also synchronization. Yeah, synchronization will not be there. Continuous one irundaduna. Again, average also DC we cannot guarantee. DC more or less it will be 0, but it all depends on the bit pattern. Okay, if continuous one comes, again DC will come here.
Okay, again it all depends on the probability of the bit pattern, ones and zeros. We cannot guarantee. Okay sir. Yes, வேற என்ன சார் இருக்கு பைபோலார்ல? RZ இருக்கு சார். Okay, wait sir. Bipolar return to zero. Yes sir, போடுங்க. Okay sir, so this is bipolar but return to zero. Return to zero. Okay sir, that's okay. Okay, that's implied anyway, plus A and minus A. Okay, so plus A and minus A. Okay, so what is the advantage sir here? Any advantage? Bipolar for one we are using plus DC A, but for only level obturates. So DC level இதுல இருக்காதுங்களா? ஆமா சார். எப்படி சார் சப்போஸ் இப்ப கண்டினியூஸா 1 வரந்த ஓகே அதாவது 1 and 0 மாத்தி மாத்தி வந்தா இருக்காது, பட் ஆனா கண்டினியூஸ் 1லாம் வந்தாலும் இருக்க சான்ஸ் இருக்கு. மேபி இருக்கலாம். எஸ் கண்டினியூஸ் 1 இல்லனா கண்டினியூஸ் 0 வரும்போது டிசி லெவல் இருக்கலாம், பட் அல்டர்னேட்டிவ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், அதாவது ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் 1 ப்ராபபிலிட்டி நம்பர் ஆஃப் 0 ப்ராபபிலிட்டி ஈக்குவலா இருந்தா இந்த கேஸ்ல வந்து அகைன் ஆவரேஜ் வந்து 0வா இருக்கும், ஆவரேஜ் வந்து 0வா இருக்கும். அகைன் சின்க்ரோனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ கண்டினியூஸ் 1 கண்டினியூஸ் 0 வந்தா இது வந்து யூஸ்ஃபுல்லா இதுல பண்ண முடியுமா சார்? கண்டினியூஸ் 0 ஆர் கண்டினியூஸ் ஒன்ஸ்? return to zero னால clock to clock இருக்கும் சார். கிளாக் ஓகே, அதாவது கண்டினியூஸ் 1 வந்தாலும் 0 வந்தாலும் கிளாக் வந்து இதுல பண்ண முடியும், பட் ஆவரேஜ் வேல்யூ வந்து ஒரு ப்ராப்ளம். சொல்லுங்க சார், நான் டிராபேக். 2 பவர் சப்ளை தேவைப்படும் சார். 2 power supply plus A and minus A. Okay sir. Okay, again clock also we can recover, I think, even if continuous ones comes, again there is some change, transitions are there. Okay, because even if it is 1 it will be like that, so again clock can be recovered here. Okay, so மத்தவங்க அதை நோட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்க இதெல்லாம் கரெக்ட்டா தப்பா அப்படின்னு. எதனா ஒரு பாருங்க, எல்லாமே ஒரே டயகிராம் மாதிரி தான் இருக்கு. எஸ் சார், எஸ் இஸ் தேர் எனி மிஸ்டேக்? எஸ் சார், பைபோலார்ல ஒன்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் A மைனஸ் A வரும், ஜீரோக்கு 0 தான் சார். ரிட்டர்ன் டு 0 நான் ரிட்டர்ன். அப்ப previous இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கரெக்ட்டா? இதுக்கு முன்னாடி சொன்ன டெக்னிக்? எஸ் சார், அது எல்லாமே கரெக்ட்டா தான் சார். இது மட்டும் ரெஃபர் பண்ண அப்படிதான் சார். AMI நாலும் பைபோலார் ரிட்டர்ன் டு 0 நாலும் ஒண்ணு தான் சார். ஆமா சார், இதோட எக்ஸாம்பிள் தான் வந்து AMI. Okay, we will verify that AMI and bipolar return to 0 both are same, they are telling. Okay, anyway we will verify that what they are telling. For 1 means it is plus A, 0 means always 0, but once again if 1 comes minus A we have to use, that is equivalent to AMI they are telling. Anyway we will verify that. Okay, AMI we will verify that. Okay, so finally what is the observation here? What is important in lines coding? லைன் கோடிங்ல இம்பார்ட்டன்ட் என்னது? ஆவரேஜ் வேல்யூ 0வா வர வைக்க ட்ரை பண்ணணும். அது இல்லாம சின்க்ரோனைசேஷன் வர மாதிரி பண்ணணும். ஸோ இதுக்கு பெஸ்ட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் கோடிங். இதுக்கு பெஸ்ட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் கோடிங். அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்பிளிட் ஸ்பேஸ் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மான்செஸ்டர் கோடிங். அது வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எக்ஸாம்ல உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்கே டெக்னிக்ல என்ன கோடிங் யூஸ் பண்ணுவோம், பிஎஸ்கே டெக்னிக்ல என்ன கோடிங் யூஸ் பண்ணுவோம்? எனிபடி ஆன்சர் ஃபார் திஸ்? ஏஎஸ்கே கோடிங்ல என்ன சார் யூஸ் பண்ணுவோம்? பாசிட்டிவ் சிக்னலுக்கு ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் சிக்னலுக்கு 0. ஸோ சிம்பிள் திங் இஸ் நான் ரிட்டர்ன் டு 0 கோடிங் யூஸ் பண்ணணும். அகைன் பிஎஸ்கேவில் என்ன சார்? பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ்னா நெகட்டிவ் வேல்யூ. 0 கிடையாது இந்த இடத்துல, நெகட்டிவ் வேல்யூனா டிஃப்ரெண்ட் பேஸ் வரணும். அப்ப இது எதுல சார் வருது? பிஎஸ்கே பைபோலார். அதுல ஏதோ ரிட்டர்ன் நான் ரிட்டர்ன்லாம் சொல்றீங்களா, அது போல எதனா இருக்குங்களா? பைபோலார் என்ன ரிசல்ட்? பைபோலார் நான் ரிட்டர்ன் டு 0. ஓகே, ஸோ இதை வந்து கிளியரா நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ சிம்பிள் நான் ரிட்டர்ன் டு 0 அப்படின்னா யூனிபோலார். இது வந்து நான் யூனிபோலார்னு சொல்லுவாங்க. இன்னும் கிளியரா சொல்லணும், யூனிபோலார் நான் ரிட்டர்ன் டு 0 அப்படின்னா ஏஎஸ்கேவில் யூஸ் பண்றோம். பிஎஸ்கேவில் என்ன யூஸ் பண்றோம்? பைபோலார் நான் ரிட்டர்ன் டு 0.
இதை நல்லா கிளியரா வந்து என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, இதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, கிரீன் கோடிங் ஸ்கீம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆவரேஜ் வேல்யூ ஷுட் பி ஆஸ் லோ ஆஸ் பாசிபிள். முடிஞ்ச அளவுக்கு 0 இருந்தாலும் நல்லது. அகைன் சின்க்ரோனைசேஷன், கிளாக் ரெக்கவர் பண்ற மாதிரியும் இருக்கணும் அந்த கோடிங் ஸ்கீம்ஸ். இதுதான் வந்து மெயின் எய்ம். ஓகே, இது எல்லாருக்கும் புரியுதா? உங்களுக்கு இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் வந்து டைரக்டா அடுத்த செஷனுக்கு போறேன். எஸ், next digital communication. Okay, digital communication நேத்து வந்து something discuss பண்ணோம், some basics. what is bit error rate, bit error rate எப்படி வந்து ப்ராக்டிக்கலா கண்டுபிடிக்கிறது, ஏன் வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கு போறோம், டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஏன் வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னலை டைரக்டா சென்ட் பண்ண முடியாது, அகைன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல மெசேஜ் வந்து எப்படி இருக்கும், கேரியர் வந்து எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். again what is bit error rate. Again one more thing is there, bit error rate or bit error rate, anyway you know bit, BER, bit error rate. And one more definition is there, what is baud rate, bit rate. Again so bit rate, what is bit rate and what is baud rate, the definition. Bit rate means what? Generally we use it as RB, we use it as RB, number of bits transmitted per second. Bit rate means what? Number of bit transmitted per second, that is bit rate, that is bit rate. Okay, number of bit transmitted in 1 second, number of bit transmitted in 1 second, number of bit transmitted in 1 second. அதுக்கு நேம் தான் வந்து சார் bit rate. what is baud rate, anybody? ஸோ சிம்பிளா வந்து சொல்றவங்களுக்கு பிட் ரேட் பாட் ரேட் நான் போறதுக்கு முன்னாடியே சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு பஸ்ஸே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, ஒரு பஸ் வந்து அதுல ஒரு 50 பேர் போறாங்க அப்படின்னா, அந்த பஸ் உள்ள இருக்கிறவங்க பிட்ஸ் மாதிரி, பஸ்னா பஸ் உள்ள இருக்கிறவங்க பிட்ஸ், பஸ் வந்து நம்மளுக்கு பாட் ரேட் மாதிரி, பஸ் வந்து அது பாட் என்ற மாதிரி. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஜங்ஷன்ல இருக்கிறேன், அந்த ஜங்ஷன்ல வந்து நான் பஸ் வந்து நான் டுவார்ட்ஸ் சென்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். அப்ப எத்தனை பஸ் சென்னைக்கு போகுது, எனக்கு நான் உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்றதுலாம் அடுத்தது, ஒவ்வொரு பஸ்லயும் உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்றதுலாம் அடுத்தது. அப்போ நான் வந்து என்ன பண்றேன், 1 செகண்ட் வந்து வெயிட் பண்றேன், 1 செகண்ட் வெயிட் பண்றேன், அந்த 1 செகண்ட்ல எத்தனை பஸ் வந்து போகுது, அதுதான் வந்து அது பாட் ரேட், நம்பர் ஆஃப் பஸ். அகைன் வாட் இஸ் த பிட் ரேட், வாட் இஸ் த பிட் ரேட். அப்போ இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்டுக்கு 10 பஸ் போகுதுன்னு வச்சுங்க, 1 செகண்டுக்கு எத்தனை பஸ் போகுது, 10 பஸ் போகுதுன்னு வச்சுங்க, அந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணுது. இப்போ பாட் ரேட் வந்து என்ன சார், 10, பாட் ரேட் வந்து என்னது 10. இதுவே அந்த ஒவ்வொரு பஸ்லயும் 60 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு பஸ்லயும் எத்தனை பேர் இருக்காங்க, 60 பேர் இருக்காங்க. தென் வாட் இஸ் த பிட் ரேட் சார், ஒரு செகண்டுக்கு 10 பஸ் போகுது, அந்த 10 பஸ்லயும் எத்தனை பேர் இருக்காங்க, ஒவ்வொரு பஸ்லயும் 60 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 60 இன்ட்டு வரும் 600 வரும், 60 இன்ட்டு வரும் 600. இப்போ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, இது வந்து பிட் ரேட் ஆர்பி, இது வந்து பிட் ரேட் ஆர்பி, இது வந்து பாட் ரேட். 10னா வந்து என்னது பாட் ரேட், 10 வந்து பாட் ரேட். ஓகே, 10 பாட்ஸ் பெர் செகண்ட் ஆர் 10 சிக்னலிங் எலமெண்ட் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நான் லேட்டரா வரேன், என்ன யூனிட் அப்படின்னா. ஸோ இதுல இருந்து நீங்க உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல நான் ஒரு பஸ்ல 60 பேர் இருக்காங்கன்னு எடுத்தேன், மினிமம் ஒரு பஸ்ல எத்தனை பேர் சார் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல ஒன் திங், இது நல்லா பாத்துங்க. ஸோ எது வந்து அதிகமா இருக்கு, பிட் ரேட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி baud rate, bit rate is always greater than the baud rate. So okay, worst case analysis பண்ணுவோம். worst case analysis என்னது, ஒரு பஸ்ல மினிமம் எத்தனை பேர் சார் இருக்கணும், மினிமம் ஒருத்தராவது இருக்கணும், கண்டக்டர் இல்லைன்னா கூட டிரைவர் மட்டுமாவது இருக்கணும். அப்போ அகைன் baud rate வந்து ஆல்ரெடி 10 தான், 10 பஸ் போனாலும் சப்போஸ் பஸ்ல யாருமே இல்லை அப்படின்னா மினிமம் என்ன வர சான்ஸ் இருக்கு, 10 வர சான்ஸ் இருக்கு. ஸோ worst case what sir, bit rate is equal to baud rate. in all other cases bit rate is greater than the baud rate. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். So in all other cases bit rate is greater than or equal to baud rate, general condition. எப்பவுமே bit rate வந்து எப்படி இருக்கணும், greater than or equal to baud rate. ஏன், ஒரு பஸ்லயே நிறைய பேர் இருக்காங்க, அதனால bit rate வந்து கண்டிப்பா நம்பர், இது வந்து ஜஸ்ட் நம்பர் கம்பேரிசன் தான். இப்போ bit rate is always greater than the baud rate. இப்போ bit rateனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், bit rate என்னது நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கிராசிங் த ஜங்ஷன். ஓகே, baud rate என்னது நம்பர் ஆஃப் பஸ் கிராசிங் த junction, number of bus crossing the junction. Okay, again the another name for baud rate,
baud rate அப்படின்னு another name வந்து பாத்தீங்கன்னா baud rate is equal to signaling rate. Baud rate is equal to what? Signaling rate. Baud rate is equal to signaling rate. Okay, baud rate க்கு another name என்னது? Signaling rate. or another name இருக்கு symbol rate. or another name வந்து என்னது? symbol rate. இப்போ என்ன மீனிங் சார்? கம்யூனிகேஷன்ல baud rate என்னது? number of signaling element transmitted per second. Number of signaling element transmitted per second or number of symbols transmitted per second. So நல்லா ஞாபகம் வச்சுங்க, signaling elementனாலும் ஒண்ணுதான், symbolsனாலும் ஒண்ணுதான். signaling elementனாலும் ஒண்ணுதான், symbolsனாலும் ஒண்ணுதான். ஓகே, அதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. நம்பர் ஆஃப் signaling element or number of symbols. ஓகே, next, what is symbols? What is symbols? Okay, symbols. Okay, symbols in our case is equivalent to bus or car, like that. Symbol is equivalent to what? Bus. Bus consists of what, sir? Peoples. Bus consists of what? Peoples. Bus consists of peoples. Symbol என்ன சார் இருக்கும்? பிட் இருக்கும். சிம்பிள் என்ன இருக்கும்? பிட் இருக்கும். அப்போ ஒரு பஸ்ல ஒரு பீப்புள் இருக்கலாம், அதை விட அதிகமாவும் இருக்கலாம். அதே போல ஒரு சிம்பிள்ல ஒரு பிட் இருக்கலாம், அதை விட அதிகமாவும் இருக்கலாம். ஒரு சிம்பிள்ல ஒரு பிட் இருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், அதை விட அதிகமாவும் இருக்கலாம். புரியுதா சார்? ஏன்னா நம்ம டைரக்டா பிட்டை சென்ட் பண்ண முடியாது, பட் ஆனா சிம்பிள்ஸை சென்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி பிட்ல இருந்து சிம்பிள் வர வைக்கிறோம், அதுதான் வந்து கம்யூனிகேஷன் டெக்னிக். அதுதான் வந்து கம்யூனிகேஷன் டெக்னிக். அகைன் ரிசீவர் சைட்ல என்ன பண்ணணும், சிம்பிள்ல இருந்து அகைன் பிட்டா வந்து மாத்தணும். ஓகே, அப்போ சிம்பிளா வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல டிரான்ஸ்மிட்டர்ல நம்ம என்ன பண்றோம், டிரான்ஸ்மிட்டர்ல என்ன பண்றோம், வெரி சிம்பிள் சார், பிட் டு சிம்பிள் மேப்பிங். பிட் டு சிம்பிள் மேப்பிங். ஓகே, பிட் டு சிம்பிள் மேப்பிங், இதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டர் சார். அப்போ ரிசீவர்ல என்ன நடக்கும், சிம்பிள் டு பிட்ஸ் மேப்பிங். ஓகே, கம்யூனிகேஷன்ல டிரான்ஸ்மிட்டர்ல என்ன இருக்கும், டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல என்ன இருக்கும், ஒரு பிட்ல இருந்து நம்ம சிம்பிளை வந்து வர வைக்கணும், பிட்ல இருந்து சிம்பிள் வந்து ஃபார்ம் பண்ண தெரியணும். அதுதான் வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷனுடைய டிரான்ஸ்மிட்டருடைய எய்ம். பிட் டு சிம்பிள் மேப்பிங். பிட் டு சிம்பிள் மேப்பிங். ஓகே, பிட் டு சிம்பிள் மேப்பிங். ஓகே, next, receiver opposite effect, symbol to bit mapping. And again, how many bits you have to map with the symbol? Say for example, in say this is the bit pattern 1 1 0 1 1. You can do like this. Say for example, if you want to transmit 1, you can assign some symbol S1. Okay, once again you are going to transmit 1 only, so again the same symbol you have to assign. Okay, அதாவது ஒன்னு புரிஞ்சுங்க, சிம்பிள் வந்து நான் இப்போ அசைன் பண்றேன். ஏன் அசைன் பண்றேன், சிம்பிள் as the ability to go from transmitter to the receiver. Symbol as the ability to go from transmitter to the receiver. ஓகே சார், ஸோ ஏன் நம்ம பஸ்ல போறோம், பஸ்னா ஸ்பீடா மூவ் ஆகுது ஒரு இடத்துல இருந்து, அதனால எத்தனை பேர் வேணாலும் அதே தின்னு போகலாம். ஸோ இதுவே நம்ம பைக்ல போனா 100 பேர் போக முடியுமா சார்? பைக்ல போனா எத்தனை பேர் தான் போக முடியும், ஒருத்தர் தான் போக முடியும். கார்ல போனா 4 பேர் போக முடியும். ஸோ பஸ், ஃபிளைட்ல போனா இன்னும் அதிகமா போக முடியும். அது போல சிம்பிளுக்கும் சம் கெப்பாசிட்டி இருக்கு சார். எப்படி பஸ்ஸுக்கு சம் கெப்பாசிட்டி இருக்கோ அது போல சிம்பிளுக்கு சம் கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன கெப்பாசிட்டின்னு பார்ப்போம். சப்போஸ் நான் 2 சிம்பிள் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, சிம்பிள் 1, சிம்பிள் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணணும் சிம்பிள் 2, அப்ப இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், சிம்பிள் 1. அப்ப என்ன சார், 1 வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு சிம்பிள் யூஸ் பண்றோம், 0 வரும்போதெல்லாம் சம் அதர் சிம்பிள் யூஸ் பண்றோம். 2 சிம்பிள் தான். அப்போ 2 சிம்பிள் இருக்கும் பொழுது 1க்கு ஒரு சிம்பிள், 0க்கு இன்னொரு சிம்பிள். அப்ப ரிசீவர் சைட்ல வெரி சிம்பிள். ரிசீவர் சைட்ல என்ன டீகோட் பண்ணுவான், S1 வந்தாலே 1ன்னு போட்டுருவான், S1 சிம்பிள் வந்தாலே 1, அதுக்கு டீகோடிங் சர்க்யூட் இருக்கும். அகைன் S2 வந்தாலே என்ன போட்டுருவான், 0 போட்டுருவான். ஓகே, ஸோ 1 அகைன் வந்து என்னது 1. இது ஒரு மெத்தட் சார், இது வந்து ஒரு மெத்தட். இப்போ இந்த கேஸ்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க, பிட் ரேட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் ரேட் சார். இந்த கேஸ்ல வந்து என்னது, பிட் ரேட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் ரேட். இந்த கேஸ்ல வந்து என்னது, பிட் ரேட் ஈக்குவல் டு சிம்பிள் ரேட். ஓகே, பிட் ரேட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் ரேட். ஓகே, அதாவது இது வந்து பைக்ல வந்து தனியா போற மாதிரி, சிங்கிள்ஸா வந்து போற மாதிரி. அதாவது பிட் ரேட் இஸ் ஈக்குவல் டு வாட், சிங்கிள் ரேட். எத்தனை பைக் இருக்கு, ஒரே ஒரு பைக், எத்தனை பேர் போறாரு, ஒருத்தர் தான். அப்போ பிட் ரேட் ஈக்குவல் டு வாட், சிம்பிள் ரேட். பிட் ரேட் இஸ் ஈக்குவல் டு வாட், சிம்பிள் ரேட். அடுத்தது அனதர் டெக்னிக். அகைன் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சிம்பிள்ல எத்தனை பிட் இருக்கு, ஒரே ஒரு பிட் தான் இருக்கு. ஒரு சிம்பிள் எத்தனை பிட் இருக்கு, 1 பிட் இருக்கு. ஓகே, அப்போ என்ன மீனிங், 1 சிம்பிள்ல 1 பிட் தான் இருக்கு. 1 சிம்பிள் consist of only 1 bit. 1 symbol எத்தனை பிட் இருக்கு, ஒரு பிட் தான் இருக்கு. ஓகே, next one. Wait a bit, I will save this because the session will close now, that's why. Okay,
Next, the same example I'm taking. See, say for example, the pattern is like this. Oh, I have pattern like this. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 குரூப் பண்றோம். நான் டிரான்ஸ்மிட்டர்ல என்ன பண்றேன், 2 குரூப் பண்றேன். அப்போ ஒவ்வொரு இதுக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் அசைன் பண்றேன். ஒவ்வொரு இதுக்கு நான் என்ன அசைன் பண்ண போறேன், ஒரு சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிசிட்டி 0 இருந்தா நான் அதுக்கு என்ன சிம்பிள் அசைன் பண்றேன், எப்படி வேணாலும் அசைன் பண்ணலாம். இது நீங்க அசைன் பண்றதுதான். ஓகே, 0க்கு தான் S1 அசைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எது பண்ணாலும் S1 அசைன் பண்ணலாம். 0னா S1. அடுத்தது 01 என்னது, S2 அசைன் பண்றேன். 10 என்னது, S3. 11 என்ன சார் அசைன் பண்றேன், S4. 4 டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்கு. இந்த கேஸ்ல வந்து என்னது, 4 டிஃபரெண்ட் சிம்பிள் இருக்கு. அப்ப ரிசீவ் பண்ணும் பொழுதும் அப்போ 4 டிஃபரெண்ட் சிம்பிளை டிரான்ஸ்மிட் பண்றீங்க. எதனால, குரூப் பண்ணிடுறீங்க நீங்க. ஏன்னா 4 காம்பினேஷன் இருக்கு. ப்ரீவியஸா உங்களுக்கு 2 காம்பினேஷன் தான், எதர் 0 இல்லைன்னா 1. நீங்க வந்து குரூப் பண்றதுனால உங்களுக்கு 4 காம்பினேஷன் வருது. அப்ப கண்டிப்பா நீங்க 4 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும். கண்டிப்பா எத்தனை யூஸ் பண்ணணும், 4 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும். பட் அப்போ அந்த சிம்பிள்ஸ் 4 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது, ஓகே, அப்போ 1 சிம்பிள் அகைன் ரிசீவர்ல என்ன சார் வரும், இந்த சிம்பிளை நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா, வெயிட் எ பிட், ரிசீவர்ல வந்து 1 சிம்பிள், இந்த சிம்பிளை ரிசீவ் பண்ணும்போது 00 ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த சிம்பிள் வந்து என்ன மேப் பண்ணுவீங்க, 01. அடுத்தது 10. ஸோ இது வந்து என்னது, 1. ஓகே, ஸோ அகைன் எஃபெக்டிவா நம்ம என்ன டிரான்ஸ்மிட் பண்ணுமோ அதை ரிசீவ் பண்ணிட்டோம். பட் வாட் இஸ் அப்சர்வேஷன் இயர், ப்ரீவியஸா 1 சிம்பிள்ல 1 பிட் தான் இருந்தது. இப்போ 1 சிம்பிள்ல எத்தனை பிட் இருக்கு, 1 சிம்பிள் எத்தனை பிட் சார் இருக்கு, 2 பிட் இருக்கு. 1 சிம்பிள்ல எத்தனை பிட் இருக்கு, 2 பிட் இருக்கு. இந்த ஐடியாவை வந்து புரிஞ்சுக்கணும். 1 சிம்பிள்ல 2 பிட் இருக்கு. Then what is the bit rate? Again, in this case, what is the symbol rate and what is the bit rate? What is the symbol rate? And previous case la symbol rate um bit rate equal. இப்போ இங்க பாருங்க, நீங்க 4 symbols டிரான்ஸ்மிட் பண்ணீங்கன்னா எத்தனை பிட்ஸ் சென்ட் பண்றீங்க, 8 பிட்ஸ் சென்ட் பண்றீங்க. அப்போ symbol rate or bit rate is equal to twice the symbol rate, or symbol rate is equal to what, RB divided by 2. Is it okay? புரியுதா பாருங்க உங்களுக்கு. இதுதான் வந்து பேசிக்ல இருந்து கொண்டு போற. எனிவே டைரக்டா எனக்கு ASK PSK எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம புக்ல இருக்கு. பட் எனிவே திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் திங், பிகாஸ் ஃபைனலா வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. வாட் இஸ் சிம்பிள், வாட் இஸ் பிட், இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அதனால தான் நம்ம வந்து பேசிக்ல இருந்து போறோம். ஐ திங்க் த செஷன் வில் க்ளோஸ் நவ், த 40 minutes. எஸ், இந்த ஐடியா புரியுதான்னு பாருங்க. அப்போ இந்த இடத்துல வந்து 1 சிம்பிள்க்கு எத்தனை பிட் இருக்கு, 1 சிம்பிள்க்கு 2 பிட் இருக்கு. 1 சிம்பிள்க்கு 2 பிட் இருக்கு. ஓகே, 1 சிம்பிள். அகைன் வாட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் சார், யூ கேன் குரூப் 3 பிட். ஓகே, 3 பிட்டுக்கு நீங்க ஒரு சிம்பிள் அசைன் பண்ணலாம். அப்படி குரூப் பண்ணும்போது எத்தனை பாசிபிலிட்டிஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு, 8 பாசிபிலிட்டிஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. 3 பிட்ஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், குரூப் பண்ணி 1 சிம்பிள் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு 8 பாசிபிலிட்டிஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. 8 பாசிபிலிட்டிஸ். ஓகே, அப்போ அந்த 8ஐயும் சென்ட் பண்ணீங்கன்னா நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்போ அங்க எப்படி இருக்கும், சிம்பிள் ரேட், பிட் ரேட். ஓகே, say for example in the next slide I'm writing, suppose you are having 8 symbols. Okay, now one symbol consists of how many bits, one symbol, in this case one symbol consists of 3 bit. ஒரு சிம்பிள் எத்தனை பிட்ஸ் இருக்கும், 3 பிட். ஏன்னா ப்ரீவியஸா 4 காம்பினேஷன் இருந்தது, அதனால ஒரு சிம்பிள்ல 2 பிட் இருந்தது. இப்போ 8 காம்பினேஷன் இருக்கு, அதனால ஒரு சிம்பிள்ல எத்தனை பிட் இருக்கும், 3 பிட் இருக்கும். Now what is the observation, what is the symbol rate and data rate, anybody? RB equal to 3 Rs.